பிரைஸ் அலாட் கர்த்தருக்கே துதி மகிமை உண்டாவதாக. இன்றைய பரிசுத்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் இந்த சண்டே ஒரு ஸ்பெஷல் சண்டே. என்னென்னு சொன்னால், இன்றைக்கி 21 இல்லையா? இன்னும் ஒரு 4 டேஸில் கிறிஸ்மஸ் வரப்போகுது. ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் வீக் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்காக தான் இன்றைய தேவ தலைப்பு கூட இம்மானுவேல் என்று கர்த்தருடைய ஆண்டவருடைய சிந்தனையில் எனக்கு உணர்த்தப்பட்டது. இம்மானுவேல் என்றால் என்ன? உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் என்பவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்மோடு இருக்கின்ற தேவன். அதற்கு தான் இம்மானுவேல் என்பதற்கான அர்த்தம். பாருங்க, அன்றைய காலகட்டத்திலே இயேசு எதற்காக வந்தார்? அன்றைக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். நாமெல்லாம் பிறந்தது எதற்காக என்று காரணமே கிடையாது. ஆனால் இயேசு பிறந்ததற்கு காரணம் உண்டு. இயேசு எப்படி பிறந்தார்? நம்மை போல் அவர் பாவத்தில் பிறக்கவில்லை. அவர் பிறந்தது பரிசுத்தமான ஒரு கன்னி இடத்தில் தான் பிறந்தார். அப்படிப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். பாவத்தினால் பிறப்பதில்லை, பசுத்தினால் பிறந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்கிறது, அன்றைய இரவிலே தேவதூதன் மரியாள் என்ற கன்னி இடத்தில் தோன்றி சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவு 1:23. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பவருக்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் பெயரிடுவார். அதற்கு தேவன் நம்மோடு இருப்பார் என்ற அர்த்தம் என்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு சென்றார். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் பிறப்பின் அடையாளம். அதன் விதமாகத்தான் நம்ம இப்போது கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் இயேசு கிறிஸ்து பிறப்பாரா? பிறந்த நாள் தான் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா, நினைவாக. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்ததால் மட்டுமல்ல, அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்மை ரட்சிப்பதற்காகத்தான் பிறந்தார் என்பதற்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வசனம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வசனம் சொல்கிறது. பாவிகள்லாம் யாரு? நாம தான். பாவப்பட்ட நாம தூக்கி எடுக்க தான், ரட்சிப்பக்கு தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் இல்லையா? ஸோ இப்போ கிறிஸ்மஸ் இன்னும் 4 டேஸ் வரப்போகுது. கிறிஸ்மஸ் நாம் ஏன் கொண்டாடுறோம்? எதற்காக கொண்டாடுறோம்? இயேசு பிறந்தநாள் அதை கொண்டாடுறோம் அப்படின்னு இல்லையா? ஆனால் அதுவல்ல. பாருங்கள், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னா அதை பெருசாக கொண்டாடி அனைவரையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷன் வச்சு நல்லா கிராண்டாக கொண்டாடி சொல்கிறோம் இல்லையா? அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் பிறப்பின் ரகசியமே பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை மீட்டெடுத்து, நம்மை பாதுகாத்து, நம்மளை அரவெடுத்து, நம்மளை பரலோகத்தில் இட்டு செல்வதற்கான ஒரு குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. நமக்காகவே அவர் பிறந்தார், வளர்ந்தார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார். நமக்காகவே மரித்து இன்றும் வார்த்தைகளாலே ஜீவனோடு இருக்கிறார். காரணம் நமக்காகத்தான் சொல்லணும். நமக்காக தான் இவ்வளத்தையும் அவர்
பிறப்பதற்கு முன்பதாகவே அறிந்து கொண்டு பிறந்தவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தேவனால் தோற்றுவிக்கப்பட்டு குமாரனாய் பிறந்து இன்றும் பசுத்தாவியாய் நம்மோடு ஜீவித்திருக்கிறார் இல்லையா? அநேக கிறிஸ்துவ மக்களுக்கு தெரிந்திருக்கும். கிறிஸ்து அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இதற்காக பூமியில் வந்தார் என்று. எதற்காக வந்தார்? பாவப்பட்ட பாவத்தில் விழுந்த நம்மை மீட்டெடுப்பதற்காக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று நீங்கள் எடுத்து சொல்லணும். யார்? கிறிஸ்துவ மக்களாகிய நாம் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் தான் மற்றவர்கள் மனதில் தொடும். அந்த வார்த்தைகள் தொடும் போதே அவர் பாவங்கள் எல்லாம் விலகும். அவருடைய அன்பை நீங்கள் விளங்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் உணர முடியும். இயேசு கிறிஸ்து அன்பாக இருந்தது போல நீங்களும் அன்புள்ளவர்களாக இருக்கணும், ஒருவர் அன்பாக இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையில் முக்கியமானது. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் கூட நீங்கள் உங்களுக்கு என்று மட்டும் வைத்துக்கொள்ளாமல் இல்லாதவருக்கும் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. இதுதான் கிறிஸ்துவன் வாழ்க்கையின் அடையாளம். இன்றைக்கு அநேக மக்கள் அதை செய்து வருகிறார்கள். ஒருவேளை இதுவரை செய்யவே இல்லை என்றாலும் இனி வரப்போகின்ற இந்த நாட்களிலே இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சாயலாக அவர் வார்த்தையாக நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்து உதவி செய்யுங்கள். அதுதான் நாம் கொண்டாடுகின்ற உண்மையான கிறிஸ்மஸ். அதைத்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், எத்தனையோ விதத்தில் உடைந்து போயிருக்கலாம், பிரச்சனைகளை மூழ்கி இருக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குது? ஆண்டவர் ஏன் அது இடம் கொடுக்குறாரு? உடைந்து போயிருக்கின்ற நம்மளை எதற்கு நம்மளை உடைய வைக்கிறாரு? காரணம், இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது, அது உடஞ்சி போயிடுது, அது எடுத்து ஒட்ட வைக்கணும். அது ஒட்ட வச்சா அது நல்லா இருக்குமா? கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் இல்லையா? ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாவத்தில் விழுந்து உடைந்திருக்கின்ற நம்மளை மீட்டெடுத்து நம்மளை உருவாக்கி அதை எப்படி கொண்டு வராது தெரியுமா? முன்பு இருப்பதை காட்டிலும் இன்னும் அழகாக, இன்னும் ஆசீர்வாதமாக நம்மளை உருவாக்குவார் என்று அர்த்தம். அதுதான் பாவத்திலிருந்து விழுந்து வெளியே வந்தா மனுஷனா மட்டும் இல்லை, ஒரு பரிசுத்த வாழ்க்கையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுப்பார். முதல்ல இருந்த வாழ்க்கையை விட பாவத்திலிருந்து எழுந்து வெளியே வந்து நாம் நடக்கின்ற அந்த வாழ்க்கை தான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை அழகாய் கொடுப்பார். முன்பு இருப்பதை காட்டிலும் இன்னும் அழகாக நம்மை உருவாக்கி நம்மளை அரவணைத்து நம்மளை பாதுகாத்து நம் தலையை உயர்த்துவார். அப்படிப்பட்டவர் தான் நம் இயேசு கிறிஸ்து. அப்படிப்பட்டவர் தான் பூலோகத்தில் குமாரனாய் பிறந்தார். இன்றைக்கும் அவர் வாழ்ந்த சாட்சிகள் இஸ்ரேல் தேசத்திலே உள்ளன. அவர் நடந்தது, அவர் பிரசங்கித்தது, அவர் அதிசயங்கள் செய்தது, அற்புதங்கள் செய்தது, சிலுவையில் அறையப்பட்ட இந்த கொல்கொதா மலை, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கிடத்தப்பட்ட இடம், ஒரு கல்லறை, அவர் பிறந்த இடம், அனைத்துமே இன்றுமே உயிரோடு நாம் கண் முன்னே பார்த்து கொண்டே இருக்கலாம். அது அங்கே நீங்கள் போனீங்கனாலே ஒரு வைப் இருக்கும், நீங்கள் உணரலாம். இயேசு கிறிஸ்துவோடு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு உணர்வே உங்களுக்கு கொடுக்கும். எனக்கு ரொம்ப ஆசை தான் போகணுன்ட்டு. ஆனால் அதற்கான நேரத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நிச்சயம் அங்கே செல்வேன். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அங்கே சென்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான இடம். நம்ம ஜெபிக்கும் போதோ ஜெபத்தில் கேட்கும் போதோ கண்டிப்பாக நம்மளை தகுதிப்படுத்தி நம்ம தேவைகளை சந்தித்து அந்த இடத்துல கொண்டு சென்று சேர்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேளுங்க, நம்ம இது கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் கேட்கின்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவ சித்தப்படி கேட்கும் போதோ அது கண்டிப்பாக நடக்கும். மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காத, பிரச்சனைக்கு வராத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கேட்கின்ற நன்மையான காரியங்கள்
அவருக்கு பிடித்தமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அதை நமக்காக செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏக்கம், கண்ணீர், கவலை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்து சொல்லுங்கள். அவர் விசுவாசிங்க, ஐக்கியப்படுங்க, அவருக்காக காத்திருங்க. உங்களுக்கென்று ஏற்ற வேலையிலே கர்த்தர் உங்களுக்கென்று அற்புதங்களை செய்வார். இதனால் வரையில் எதுவுமே நடக்கலை என்று நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதோ வருகின்ற புத்தாண்டில் அது நடக்கலாம். நீங்கள் விசுவாசிங்க, நம்பிக்கையாக காத்திருங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அற்புதம் உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். கிறிஸ்மஸில் கூட ட்ரெஸ் இல்லை, கையில் காசு இல்லைன்ட்டு எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அனைத்தையும் பார்த்து கொள்வார். உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து அந்த நாளை உங்களை சந்தோஷத்தில் வைத்துக் கொள்வார். நம்முடைய கர்த்தராக ஆண்டவரை நீங்கள் தொழுது கொண்டு அவர் விசுவாசித்த வார்த்தைகள் நடக்கின்ற ஒவ்வொரு நிமிஷமே ஒரு பாக்கியம்தான். நாம் ஒவ்வொரு நாளும் எழுந்து அந்த நாளை பார்ப்பது கூட அவருடைய கிருபையால் தானே. அப்படிப்பட்ட அவருடைய கிருபையை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்படியாக பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும். அந்த வார்த்தைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும். அந்த வார்த்தை என்பது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உங்களோட உடன்பட்டு உங்களுக்குள்ளே இருப்பார். நிழல் கூட ஒரு நாள் காணாமல் போயிடும், அதாவது இருள் வந்தால் காணாமல் போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரமாக இருக்கிறார், நம் இரத்தமாக இருக்கிறார், நம் நினைவாக இருக்கிறார், நம் வார்த்தைகளாக இருக்கிறார், நம் எண்ணங்களாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம உள்ளத்தை எப்படி வச்சுருக்கணும்? எல்லா வித கெட்டதெல்லாம் எடுத்து போட்டு, அசுத்தங்களை எடுத்து போட்டு, தவறான பேச்சுக்கள், தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள்லாம் எடுத்து போட்டு உள்ளத்தையும் உதட்டையும் பிரசுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்முடைய ஆண்டவர் உள்ளே இருந்து சந்தோஷப்படுவார். இல்லைன்னா நாம் அவர் உள்ளத்தை வச்சுட்டு நாம் பேசுகின்ற வார்த்தைகளும் சொல்லுகின்ற செயல்களும் எல்லாமே தவறாக இருந்தால் ஆண்டவர் உள்ளம் எப்படி பாடுபடும்? ஸோ நீங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே நாம் இப்படி நடக்கிறது தான். எப்படி? பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது தான். பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை மீட்டெடுக்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து பிதாவாக தொற்றுவிக்கப்பட்டு குமாரனாய் பிறந்தார். நமக்காகவே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார், நமக்காகவே மரித்தார், நமக்காகவே இன்றும் ஜீவித்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் உள்ளத்தில் பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அதற்கு நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சொல்லுகின்ற அந்த செய்தி கூட இதை பற்றி தான். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கின்ற தேவன் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களுக்கும், கிறிஸ்தவ குடும்பத்திற்கும், பிள்ளைகளுக்கும் கர்த்தரின் வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்லி அவர்களையும் பிரசித்தப்படுத்தி கொண்டு வர வேண்டும். அப்போதான் பரிசுத்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்வார்கள். எதிர்கால சந்ததிகளை பரிசுத்தத்தில் வாழ்வார்கள். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் கர்த்தரின் வார்த்தைகளை அறியாத மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். எல்லாவற்றுக்கும் முன்பதாக நம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவர் எப்படி அன்புள்ளவராக இருந்து, கருணையுள்ளவராக இருந்து, விட்டு கொடுத்து வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையும் வாழ வேண்டும். அதுவாக கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளம். நம் வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகளும் அனைவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் நாளை தெரிந்து கொண்டால்தான் எதிர்கால சந்ததிகள் கூட, அவர்கள் பிள்ளைகளும் கூட ஆசீர்வாதமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கும். இப்போது நாம் இருக்கின்ற பரிசுத்த வாழ்க்கை தான் எதிர்கால சந்ததிகளுக்கு பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்க முடியும். முதலில் நம்முடைய ஊழியத்தை வீட்டில் தான் ஆரம்பிக்கணும்.
வீட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மூலமாக தான் ஆரம்பிக்கணும். அதை நம்ம சரியாக செய்தால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சித்து இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுவார். நாம் செய்கின்ற ஜெபமும் பேசுகின்ற வார்த்தைகளும் அனைவர் உள்ளத்திலும் சென்று சேர்ந்து ரட்சிப்பை கொண்டு வரும் விதமான ஒரு ஊழியமாக ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கும் அநேகருக்கு நாம் பேசுகின்ற இந்த வார்த்தைகள்லாம் கேட்டு ஒரு ரட்சிப்பை உணர்ந்து கொள்கிறார்கள். 2-3 கால்ஸ் வந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்லா இருந்துச்சு மெசேஜ், புரிகிற மாதிரி பேசுகிறீங்க, ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு சொல்லும் போது அதுதான் எனக்கு ஒரு கர்த்தர் கொடுத்த ஒரு பொக்கிஷம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்து இந்த வார்த்தைகளை பேசும்படியாக என்னை உருமாற்றி என்னை அவருக்குள்ளே வைத்து என்னை பரிசுத்தப்படுத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். என்னை மட்டுமில்லை, என் குடும்பத்தை சார்ந்த என்னுடைய உறவுகள், பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருமே இந்த ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அவர்களையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், தேவன் நம்மோடு இருப்பதால் தான். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு டிசம்பர் 25 மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே அவர் நம்மோடு இருக்கிற தேவன் தான். அவருடைய அன்பிற்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் அவருடைய கிருபைக்கும் அவருடைய தயவுக்கும் அவருடைய அற்புதத்திற்கும் எல்லை என்பதே கிடையாது. நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிரியையும் மகிமையும் இன்றைய இந்த மாதத்திலே, இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே மட்டுமில்லாமல் வரப்போகின்ற புதிய ஆண்டில் கூட மகிமையான எழுப்புதலை ஆண்டவர் நம்மோடு கொடுப்பார். இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றாக கொண்டாடி மகிழ்ந்து மற்றவர்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து இல்லாத மக்களுக்கு உதவி செய்து கொண்டாடுவதே உண்மையான கிறிஸ்மஸ். அப்போதுதான் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையின் அடையாளம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறாரா? இம்மானுவேல் உங்களோடு இருக்கிறாரா? அப்படி இருந்தால் நீங்கள் அந்த கிறிஸ்மஸை தேவ சித்தப்படி அவருக்கு பிடிச்சமாக அவருடைய விருப்பமான அன்பாக இருந்து கொடுத்து உதவி ஐக்கியப்பட்டு சந்தோஷப்படுத்து பரிசுத்த வாழ்க்கையிலே உடன்பட்டு அவரை மனதில் வைத்து அவரோடு உடன்பட்டு அவர் வழிகளில் நடந்து அவர் வார்த்தைகளை பின்பற்றி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக மாற்றப்பட்டு உங்களை முத்திரை மோந்திரமாக ஆண்டவர் வைத்துக் கொள்வார். தாழ்மையாக இருக்கிறது தப்பில்லை, ஆண்டவருக்கு முன்பு தாழ்மையாக இருக்கணும். அப்போ தான் நம் தலையை ஆண்டவர் உயர்த்துவார். அப்படி நீங்கள் இருப்பீங்களானால் இனி உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாவித பண கஷ்டங்களும், எல்லாவித பிரச்சனைகளும், கடன் பாரங்களும் எல்லாமே எடுத்து போடப்படும். சகலவித நோய்களும், சகலவித கிரியைகளும், சகலவித குறைகளும் அவர் மகிமையினாலே நிறைவாக ஆண்டவர் கொடுப்பார். வரப்போகிற புதிய ஆண்டு கூட ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக அமையும். எனக்கு மட்டுமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குமே, கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்குமே உங்கள் வாழ்க்கை எல்லாவித குறைகளும் எடுத்து போடப்பட்டு நிறைவான ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் கொடுப்பார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருந்து இந்த வார்த்தைகளை பேசும்படி செய்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடுங்க, சேஃபாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக கொண்டாடுங்க, ஐக்கியமாக கொண்டாடுங்க. இயேசு கிறிஸ்து மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதோ இந்த புதிய நாளுக்காக நன்றி துதிக்கிறோம் கர்த்தாவே. இதோ இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கின்ற தேவன். ஆம் சாமி, நீர் எங்களோடு இருந்து உடன்பட்டு ஐக்கியப்பட்டு என் குடும்பத்தில் நீங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் கர்த்தாவே எங்களோடு இருந்து உடன்பட்டு கர்த்தாவே நாமத்தை நாங்கள் அதிகமாய் சொல்லும்படியாக குடும்பத்தினை கட்டி எழுப்புவராய் இருப்பீராக சாமி. ஆம் சாமி, இதோ உன்னுடைய பிறப்பின் அடையாளத்தையும் ரகசியத்தையும் சொல்லும் விதமாய் இந்த செய்தியை கொடுக்கும்படியாக செய்த நல்ல கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆம் சாமி, எத்தனையோ உண்மை அறியாத மக்களுக்கு இந்த செய்தி சென்று சேரும்படியாக அவர்கள் உண்மை பின்பற்றி நடக்கும்படியாக ஒரு வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியாது கர்த்தாவே. என்னை ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக உடன்பட்ட செய்த கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. இன்னும் அநேக ஊழியங்களை இன்னும் அநேக இடங்களுக்கு சென்று பேசும்படியாக அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியான ஒரு சிலாக்கியத்தை கொடுக்க முடியாது கர்த்தாவே. ஆசீர்வதிங்க எங்களை, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதி கர்த்தாவே. எங்கள் ஊழியங்கள் மகிமையாக இருக்கும்படியாக ரட்சிப்பை கொண்டு வரும்படியான ஊழியமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, உற்றார் உறவினர்கள் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, தேவைகளாக சந்திப்பீராக சாமி. இந்த கிறிஸ்துமஸ் காலம் என்பது கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ அல்லாத மக்களுக்கும், ஆம் சாமி, இல்லாத மக்களுக்கு உதவி செய்வதே உண்மையான கிறிஸ்துமஸ் என்பதை நீர் வண்ணத்தில் கிருபைக்காய் நன்றி கர்த்தாவே. அதன்படி நாங்கள் நடக்கவராய் கர்த்தாவே, இல்லாத மக்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நாங்கள் சந்தோஷத்துமாய் கொண்டாடும்படியாக உண்மையை நாங்கள் அந்த சந்தோஷத்திலே காணும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்கள் வேண்டியது இந்த நாளில் மகிமையாக நிறைவேற்றும். வரப்போகிற கிறிஸ்துமஸ் காலத்திலே எங்களுக்கு ஒவ்வொருவரோடு இருந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு எங்கள் தேவையெல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியாக கொண்டாடும் கிறிஸ்துமஸாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க இப்ப இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. மீண்டும் ஒருவரை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். God bless you. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதித்தே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று